இந்த ஷெனோன் மற்றும் வீவர்ட மாதிரி சம்பந்தமாக நாங்கள் பார்க்க போறோம். பாருங்க, அரிஸ்டோட்டில் வந்துட்டு எந்த நாட்டை சேர்ந்தவர்? அவர் வந்துட்டு கிரேக்க நாடுனே. அரிஸ்டோட்டில் வந்துட்டு ஒரு கிரேக்க நாட்டை சேர்ந்தவர் தான் அரிஸ்டோட்டில் சொல்லி பார்த்தேன். அவருடைய நூல் ரிட்டோரிக்னு சொல்லி பார்த்தோம். அவர் ஒரு தத்துவ ஞானி. ஹெரோல்டி லாஸ்வெல் வந்துட்டு அமெரிக்க நாட்டவர். அவர் என்ன ஒரு அரசியல் விஞ்ஞான பேராசிரியர். இப்ப நாங்க இந்த ஷெனோன் வீவரை பார்க்க போறோம் பிள்ளையால். இவரும் வந்துட்டு அமெரிக்க நாட்டவர் தான். இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு கணித மேதைகள். அப்படின்னு என்ன, இன்ஜினியர்ஸ் வரைக்கிறாங்க, பொறியியலாளர்கள் வைக்கிறாங்க. பாருங்க, சொல்றாங்க, அமெரிக்க நாட்டு கணித மேதைகளான கிளாட் ஷெனோன் மற்றும் வொரன் வீவர் ஆகியோர் இணைஞ்சு என்ன செய்யறாங்க, 1949ஆம் ஆண்டு என்ன செய்யறாங்க, முன்வைக்கப்பட்ட மாதிரியான வந்துட்டு இந்த கணித மாதிரின்னு சொல்றேன். அப்ப உங்கள்ட்ட கேட்பாங்க பிள்ளையால், இவங்கள்ட்ட ஆண்டை வந்துட்டு நம்மகிட்ட ஃபைனல் எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. டேர்ம் எக்ஸாம் இருக்குது தானே, இப்போ உங்களோட சீட்ஸ் பேப்பர் அழைக்கலாம், தொண்டமானது பேப்பர் அழைக்கலாம், இதுல கேட்பாங்க எத்தனையாம் ஆண்டு இவங்க அந்த மாதிரி முன் வச்சுன்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப எத்தனையாம் ஆண்டு 1949 செஞ்சுக்கிறாங்க, முன் வச்சுக்கிறாங்க விளைஞ்சா. அப்ப இந்த மாதிரிக்கு பிள்ளையால் வேறு பேர்களும் இருக்குது. இதை சொல்லுவாங்க கணித மாதிரின்னு சொல்லுங்க, நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கணித மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது பரிமாற்ற மாதிரின்னு சொல்றேன், நோட் பண்ணுங்க, அல்லது தகவல் மாதிரின்னு சொல்லுவாங்க, அல்லது தாய் மாதிரின்னு சொல்லுவாங்க, அல்லது உயிரற்ற மாதிரி. இப்படியான பல்வேறு பெயர்களால் என்ன செய்து பிள்ளையால் இந்த மாதிரிங்கள்ட்ட அழைக்கப்படுது. அப்ப எக்ஸாம்ல கேட்டுட்டான் முடிச்சு கணித மாதிரின்னு சொல்லி கேட்டுட்டான். அப்ப நாங்க அதை கன்ஃபியூஸ் ஆகிறா இல்லை. அப்ப கணித மாதிரின்னு சொல்லி கேட்கலாம், பரிமாற்ற மாதிரின்னு சொல்லி கேட்கலாம், தகவல் மாதிரின்னு சொல்லி கேட்கலாம், உயிரற்ற மாதிரின்னு சொல்லி கேட்கலாம். அதே போல ஒரு தடை பற்றி ஒரு முதன்மைப்படுத்தக்கூடிய ஒரு மாதிரின்னு சொல்லி கேட்கலாம். இப்படி பிள்ளையால் பல்வேறு வகையில் என்ன செய்யலாம், நம்மளோட பரீட்சையில வினாக்கள் தொடுக்கப்படலாம். எனவே இந்த மாதிரியை நாங்க எடுத்துக்கணும் சின்ன பிள்ளையால். இவங்க ரெண்டு பேருமே என்ன ஒரு பொறியியல் துறையை சார்ந்தவங்க, இன்ஜினியர்ஸ் மறைக்கிறாங்க. அப்படின்ட்டு சொல்றதால இவங்க என்ன செய்யறாங்க, இவங்க வந்துட்டு இந்த தொடர்பாடலை வந்துட்டு ஒரு கணித அடிப்படையில, ஒரு பொறியியல் அடிப்படையில, ஒரு தொழில்நுட்ப அடிப்படையில செஞ்சுக்கிறாங்க, பாத்திக்கிறாங்க. இப்ப நான் முன்னுக்கு ஹெரோல்டி லாஸ்வெல பார்த்தோம், அவங்க ஒரு அரசியல் நோக்குல பார்த்தாங்க, அப்படித்தானே. இவங்க வந்துட்டு என்ன செய்யறாங்க பிள்ளையால், ஒரு கணித அடிப்படையில, ஒரு பொறியியல் அடிப்படையில, ஒரு தொழில்நுட்ப அடிப்படையில செய்யறாங்க, இந்த மாதிரி பாக்குறாங்க. அப்ப இந்த ஷெனோன் வீவர் ரெண்டு பேருமே ரெண்டு பேர் பிள்ளையால். ஷெனோன் சொல்ற ஒருத்தர் இருக்கிறார், அதே போல வொரன் வீவர் சொல்லி ஒருத்தர் இருக்கிறார். கிளாட் ஷெனோன் ஒருத்தர், வொரன் வீவர் இன்னொருத்தர். அப்ப இவங்களால எழுதப்பட்ட இந்த கணித விளக்கம் சொல்ற நூல். அப்ப பாருங்க, அரிஸ்டோட்டில் நூல் என்ன பிள்ளையால் சொல்லுங்க அப்ப ஒருத்தர். அரிஸ்டோட்டில் நூல் என்ன? அரிஸ்டோட்டில் நூல் என்ன பிள்ளையால்? இப்ப நான் சொல்லிக்கிறேன் தானே உங்களுக்கு, இந்த நூல் ரிட்டோரிக் சொல்ற மாதிரி இவங்கட நூல் பிள்ளையால் கணித விளக்கம். நோட் பண்ணிச்சுக்கொள்ளுங்க. இதெல்லாம் நம்ம ஃபைனல்ல சான்ஸ் குறைய டேர்ம் எக்ஸாம்ல கேட்பான், அவனுக்கு கொஸ்டின்ஸ் தேவையப்ப கேட்பான். அப்ப இவங்கட நூல் வந்துட்டு கணித விளக்கம் சொல்ற நூல் என்ன செஞ்சுக்கிறாங்க, இந்த மாதிரி முன்வைக்கப்பட்டதெல்லாம் இந்த மாதிரி நான் சொல்றேன் கணித மாதிரி அப்படின்னு இதுக்கு வேறு பேர் ஒன்று அழைக்கப்படுது. சரியா? இப்ப இது இவ்வளவு வந்து நம்ம இந்த மாதிரியை படிக்கிறதுக்கு முன்னாடிக்கிற ஒரு அறிமுகம் தான் இது. அப்ப நான் சொன்னேன் அழகா அந்த கம்பேர் பண்ணி படிச்சு கொள்ளுங்க. அவங்க கிரேக்க நாட்டவங்க தத்துவ சிந்தனை ரிட்டோரிக் சொல்ற நூல், பேச்சுன்னு சொல்ற முதன்மைப்படுத்தப்படுற கூறு இல்லைங்களா. இங்கால நாங்க வந்தோம் யாரு, ஹெரோல்டி லாஸ்வெல்டைல அமெரிக்க நாட்டவங்க அரசியல் விஞ்ஞான நோக்கில வந்திருக்கிறாங்க. அங்க என்ன செய்யப்படுது, எங்களுக்கு தாக்கம் விளைவு பத்தி எங்களுக்கு சொல்லப்படுது. சரியா? இப்ப நாங்க படிக்கிறோம் பிள்ளையால், இந்த ஷெனோன் வீவர் வந்துட்டு அமெரிக்க நாட்டவங்க இன்ஜினியர்ஸ் மாதிரி. இவங்க இங்க முதன்மைப்படுத்துற கூறுன்னு சொல்லி கேட்டா தடை, என்ன தடையை இங்க மென்ஷன் பண்றாங்க. சரியா? அப்ப இப்படி என்ன செய்யுங்க, ஒவ்வொன்றையும் ஷார்ட் நோட்ஸ் எடுத்து படிச்சு கொள்ளுங்க. அப்ப படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ரைட். அந்த வகையில பிள்ளையால் இந்த மாதிரி தொடர்பான ஆணையம் இப்ப விரிவாக பார்க்க போறோம். அந்த வகையில பாருங்க, இங்க இருக்கு சில முக்கியமான கூறுகள் முன்வைக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரிகள்ல. இந்த மாதிரி கட்டமைப்பு பாருங்க பிள்ளையால், அவ்வளவு கொஞ்சம் பாருங்க. தனியான கூறு என்ன செய்யுது, அப்படியே கீழ் நோக்கி வருது, அப்படியே மேலுக்கு போகுது. ஒரு இந்த கீழுக்கு பாருங்க, தடைன்னு சொல்ற ஒரு கூறு என்ன செய்யுது, கீழ் நோக்கி வருது. அப்படி இருக்கக்குள்ள உதாரணமாக பாருங்க, இந்த மாதிரி தொடர்பான கடந்த கால வினாக்கள் இந்த முறை 2023 பாஸ் பேப்பர்ல வந்திருக்கு. கட்டாயமாக மாதிரி தொடர்பான ஒரு கொஸ்டின் ஒன்று வரும் பரீட்சையில. கடந்த கால வினாக்களை நாங்க பார்க்க உள்ள பிள்ளையால் இந்த மாதிரி இந்த கூறுகள் என்ன செய்வாங்கன்னா, இப்படி சில இடங்கள்ல இப்ப ஏபிசி தருவாங்க பாருங்க, நான் வரைஞ்சி காட்டுறேன். இப்படியே நமக்கு போடாம என்ன செய்வாங்கடா, இப்ப உதாரணத்துக்கு இவரத்துல ஏன்னு சொல்லி போடுவான். சரியா? இவரத்துல பின்னு சொல்லி போடுவான். இவரத்துல சி, டி, இ,
சரியா? இப்படி போடுவான் இல்லைங்களா? அப்ப அதாவது இந்த ஆங்கில எழுத்துக்கள் இப்ப ABCDEF சில நிச்சயம் அந்த லெட்டர்ஸ் காணப்படலாம். எனவே இங்க இந்த எழுத்துக்களை பார்த்த உடனே பிள்ளையால் உங்களுக்கு என்ன செய்யணும்? இந்த இடத்துல இருக்கிறது என்ன விஷயம் தான் ஏ என்று சொல்ற இடத்துல இருக்கிறது தகவல் மூலம் தான், இன்ஃபர்மேஷன் சோர்ஸ் தான். இப்படி என்ன செய்யணும்? உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் விளங்குவோம் இல்லைங்களா? அப்ப இதுல என்ன குறிப்பிடப்பட்டிருக்குது சொல்லி என்ன செய்யணும்? உங்களால இனங்காணக்கூடியதா இருக்கும். சரியா? அதே போல பிள்ளையால் இப்ப ஏண்டு குறிப்பிடப்படுற இடத்துல பாருங்க தகவல் மூலம் சிலங்களுக்கு தரப்பட்டிருக்குது. பீண்டு செல்லக்குள்ள செலுத்தி டிரான்ஸ்மீட்டர் அப்படின்னு சொல்ற. சரியா? பெருகையாங்கால பெருநர் அல்லது பெருகை அப்படின்னு சொல்லப்படுது சி. டி வந்துட்டு உச்சஸ்தானம் அல்லது சேருமிடம் சொல்லப்படுது. அங்கால இ வந்துட்டு தடைன்னு சொல்லப்படுது. சரியா? அப்ப இவ்வளவு கூறுகளும் என்ன செய்யப்படுது? இந்த மாதிரி என்ன செய்யப்படுது? தந்திக்கிறாங்க. பாருங்க அரிஸ்டோட்டில் மாதிரில 5 கூறு இருக்குது. என்ன ஹெரோல்டு லஸ்வெல் மாதிரி 5 கூறு இருக்குது. இங்க எங்களுக்கு எத்தனை கூறு இருக்குது? கிட்டத்தட்ட பிள்ளையால் 9 கூறுகள் தரப்பட்டிருக்குது. தகவல் மூலம், தகவல், செலுத்தி, சமிஞ்சை, தடை, பெருகை, சேருமிடம் அல்லது உச்சஸ்தானம் 9 கூறுகள் இருக்குது. இன்னொரு விஷயம் பிள்ளையால் விளங்கி கொள்ளுங்க. இந்த அம்புக்குறிகளுக்கு தானே இப்ப எக்ஸாம்ல என்ன செய்வான்னு சொன்னா பிள்ளையால் இப்ப நமக்கு இப்படி போற மாதிரி இந்த அம்புக்குறி காட்டிக்கிறான் பாருங்க. இப்ப இந்த அம்புக்குறி என்ன செய்யுது? இந்த வேயில போற மாதிரி காட்டிக்கிறான். ஆனா நம்ம எக்ஸாம்ல என்ன செய்வான் பிள்ளையால் இந்த அம்புக்குறி இப்படி போட்டு காட்டுவான். பிள்ளைங்க அந்த ப்ளூ கலர்ல போட்டீங்கன்னு பாருங்க. இப்படி போட்டு காட்டின பிள்ளைய நாங்க என்ன செய்யணும்னா இந்த சைட்ல இருந்து பார்க்கணும் இந்த மாதிரியே. அப்ப இங்கதான் ஃபர்ஸ்ட் என்ன செய்யுது? ஏ ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. இங்கதான் ஃபர்ஸ்ட் ஏ ஸ்டார்ட் ஆகும். இது பியா இருக்கும், இது சியா இருக்கும், இது டியா இருக்கும், இது ஈயா இருக்கும். இதையும் என்ன செய்யுங்க பிள்ளைகள் அவடத்துல அழகா ஒரு ரெட் பெண்ணால மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பரீட்சையில என்ன செய்வாங்க? இது வந்திருக்கு பிள்ளையால் தொண்டமானார் பேப்பர்ல பாஸ் பேப்பர்ல வந்து சொல்றேன். சரியா? அப்ப இந்த அம்புக்குறி என்ன செய்யலாம்? இந்த வேயில போகலாம். எந்த வே? இப்படி நமக்கு போனா அது டிரெக்டாக இப்படித்தான் இந்த கூறுகள் வரும். சரியா? அல்லது எக்ஸாம் என்ன செய்வாண்டா இந்த சொன்னேன் நான் இந்த கலர்ல பாருங்க இப்படியுமே என்ன செய்யலாம்? அந்த அம்புக்குறி நம்மகிட்ட கேட்கலாம். அப்ப நாம என்ன செய்யக்கூடாது? அவர்தான் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இப்படிதான் வரும் என்ன அமைச்சு கொள்ளணும். அப்ப இந்த பரீட்சை வினாபாத்திரங்கள் பிள்ளையால் என்ன எம்சிக்குள்ள இவ்வாறான வினாக்கள் உங்களுக்கு அதிகமாக என்ன செய்யலாம்? எதிர்பார்க்கலாம். இந்த முறை பாஸ் பேப்பர்ல வந்த ஒரு கொஸ்டின் இது பாருங்க. அப்ப நாங்க ஒவ்வொன்றையும் என்ன செய்யணும் பிள்ளைகள் எழுதி கொள்ளணும். இப்ப எங்களுக்கு இப்படி மாதிரி கொண்டு வரக்குள்ள என்ன செய்யணும்? இப்ப பென்சில் கொண்டு போவீங்கனே, இப்ப பென்சில் என்ன செய்யற? இது தகவல் மூலம், இது என்ன செலுத்தி, இது பெருகை. இப்படி நாங்க என்ன செய்யணும்? முதல்ல நோட் பண்ணி கொள்ளுவோம். அப்படி எழுதிட்டு என்ன செய்யணும் பிள்ளைகள்? நாங்க அந்த மாதிரியை நாங்க செய்ய போகணும் இல்லைங்களா? அப்ப இந்த விஷயத்தையுமே என்ன செய்யுங்க? நோட் பண்ணுங்க. இது தொடர்பான அதிகமான வினாக்கள் என்ன செய்யலாம்? கொண்டு வரலாம். அப்ப இந்த இடத்துல ஆங்கிலத்துல என்ன இருக்குது? இதுல என்ன விஷயம் இருக்குது? என்ன செய்ய நாங்க எழுதி அதை அந்த கேள்வி செய்யக்கூடிய எங்களுக்கு பெஸ்டா இருக்கும். மேலும் பிள்ளைகள் இந்த மாதிரி தொடர்பாக நாங்க பார்க்கக்குள்ள அதுல பாருங்க சொல்றாங்க தகவல் மூலம்னு சொன்னா என்ன? தகவலை நாங்க எங்கிருந்து பெற்றுக்கொள்றோம் அதுதானே என்ன தகவல் மூலம்னு சொல்றேன். தகவல் வந்துட்டு எங்களுக்கு எங்கிருந்தெல்லாம் கிடைக்குதோ அதுதானே என்ன தகவல் மூலம்னு சொல்றேன். அப்ப நான் நிறைய விஷயம் சொல்லிக்கிறேன் பிள்ளையால். முதலாவது இந்த அம்புக்குறி விஷயத்தையும் அமைச்சு கொள்ளுங்க, அதே போல எழுத்துக்களையுமே அமைச்சு கொள்ளுங்க. சரியா?